வெல்கம் பேக் டு आवर சேனல் சர்ப்ரைஸ் கேரிக்கிலாடி. இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட்ல டே 1 தான் ப்ளே பண்ண போறோம். சோ வாங்க ப்ளே பண்ணலாம். ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் வருது. ஃப்ளட் மழை பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே வந்து வில்லேஜும் கிடைச்சிச்சு. நல்ல விஷயம் தான் கைஸ். ஓகே நம்ம போய் நம்ம வீடு கட்ட போறோம் கைஸ். ஸோ இன்னைக்கு டே 1 நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடு கட்ட போறோம். அதுவும் எங்க வில்லேஜுக்கு பக்கத்துல தான் எல்லாரும் கட்டுவாங்க. ஆனா நாங்க வில்லேஜோட மேலே கட்டுவோம் நாங்க. ஸோ அததான் இப்ப கட்ட போறோம். கட் பண்ணிட்டு நம்ம வந்து காமிக்கிறோம் கைஸ். அவ்வளவுதான் கைஸ், கட் பண்ணியாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இப்போ டோர் திறந்து உள்ளே போனால் இவ்வளோ பெரிய வீடு இருக்கும். ஆனால் நான் ஃபுல்லாக கட்டல. ஸோ அது மாடி இன்னும் கண்ணாடி வைக்கணும், ரூஃப் வைக்கணும். நெருப்பு வருதுன்னு. ஓ ஓகே ஓகே. ஸோ கிளாஸ் சாண்ட் வச்சுருந்தோம் கைஸ். அது வந்து இதே அதுக்கு முன்னாடி இப்போ இருட்டான மாதிரி இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் தூங்கிடலாம். தூங்கிடலாம். ஸ்லீப்பிங் த்ரோ திஸ் ரைட். நாங்க தூங்கி எந்திரிப்போம்டா. பாத்தீங்களா மழை வேற பெய்யுது. மழையை நின்று என்ன இந்த ஊர்ல மட்டும் மழை நின்னாலும் வெயில் சீக்கிரமா அடிக்குது. நம்ம ஊர்ல மழை நின்னா இன்னும் வெயில் அடிக்காது. ஆச்சரியமா இருக்கே. அங்க பாருங்க கைஸ், வவ்வால்லாம் நைட்ல பறந்துட்டு இருந்துச்சு. காலைல பறந்துட்டு இருக்குது. சரி நம்ம வந்து மரத்து பாக்ஸ் ஷேப் பூசணிக்காய் பார்த்துருக்கீங்களா நீங்க? அது சாப்பிட்றதுக்கு வச்சிருக்காங்களா? ஆமா. சாப்பிட முடியாது. கார்வுட் பங்கிங் சாப்பிட முடியாது. பம்கின் சாப்பிட முடியும், வெட்டி சாப்பிடலாமே. ஆனால் கார்வுட் பங்கின் சாப்பிட முடியாது கைஸ். கார்வுட் அது இருக்குக்கா. அதை வந்து ஹாலோவீனெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, கண்ணு மூக்கு வயலாக முடச்சிருக்கும்ல. ஸோ அது இல்லை கார்வுட் பங்கிங். ஸோ வந்து நம்ம மைன் பண்ணி வுட் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து அந்த இது பேர் மைமிங்கா சுரேஷ்? மைனிங். அதான் மைனிங்கான்னு கேட்குறேன். மரத்தை மைன் பண்ணுங்க. ஆமாம். ஓகே. எனக்கா அடி உழுது. பயந்தே போயிட்டுடா. எனக்கா இது ஒரு ராஸ்பெரி. அது வந்துட்டு நம்மளை கடிச்சு காலில் கடிக்கும். நம்ம அது மேலே ஏறணும்னா காலில் கடிக்கும். டொம்பு டொம்புன்னு. ஸோ நம்ம வந்து மேலே ஏறி நம்ம முடிச்சு கடிக்கும். நம்ம டொம்பு டொம்புன்னு தூக்கி விழுவோம். அவ்வளோதான். அதை சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம மேலே ரூஃப் கட்டலாம் கைஸ். பார்த்தீங்களா இந்த ஆட்டோமேட்டிக் டோர் முன்னாடி போனால் வெளியே வந்துடும், முன்னாடி போனால் பின்னாடி வந்து ஓப்பன் ஆகிடும். வளரலடா. ஸோ வந்து நம்ம மூடிடலாம் கைஸ். மொத்தமாக அப்படியே வச்சு ஒன்னால நைட் மழை பெய்யும் போது தலையிலே வந்து மழை விழுந்துச்சா? ரூஃப் கட்டல, இன்னும் ஃபுல்லாக கட்டணும். வீடு நல்லா கட்டணும் கைஸ். ஓகே நம்ம இப்படி வச்சு ஃபுல்லாக முடிடலாம் கைஸ். ரூஃப் இன்னைக்கு முடிக்கிறோம்க்கா. முடிக்கிறோம். இன்னும் நாளைக்கே முடிப்பேன். அப்படியே என்ன சார் கலர் கலராக இருக்குது ஹுட் எல்லாம் வீட்டில்? அதுதான் இப்போல்லாம் ஸ்டைலுக்கா. ஸ்டைலா? ஸ்டைல் நம்ம மாத்தடா. மேலேருந்து குதிக்கிற எக்ஸ்பி இது குறைய போகுதுடா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரம் அந்த படத்தில் இருக்குது, பார்க்காதீங்க. ஸோ வந்து நான் கஷ்டப்பட்டு வெட்டி பண்ணுறது தான் கீஸ். அதெல்லாம் ஸோ நம்ம இந்த மரத்தை வெட்டலாம் கீஸ். வுட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம போய் வீடு கட்டலாம் கைஸ். முதல்ல அந்த மண்டையை மூடணும் கைஸ் ரூஃபில். இல்லாட்டி நைட்டு மழை பெஞ்சிச்சுன்னு வைங்களேன், மூஞ்சிலே தான் மழை பெய்யும். ஆமாம். சர்வேஸ் வரைக்காம அப்படியே தூங்குவோம் கைஸ். சரி நம்ம வச்சுட்டு அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கைஸ். நம்ம போய் ரூஃப் டாப்பை மூடலாம் கைஸ். நம்ம வீடுங்க எங்கே? பக்கத்தில் வச்சு தேடிட்டு இருக்கேன். நம்ம மேலே ஏறி. ஸோ இதுதான் கைஸ் இவங்களோட டர்ட்டில் செய்யப்பட்ட ஸ்டெப்ஸ். அப்படியே உள்ளார போவோம். ஓகே க்ளோஸ் அவுடாடி. இந்த ரூஃபை ஃபஸ்ட்டு மூடுவோம். எங்கே அங்கே இருக்கு பாருங்க. வுட்டு முன்னவே தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து சும்மா 7 தடவை நடந்துட்டு இருக்கிற நீங்கள். சரி இருந்தா வச்சு பார்த்தோம்ல, அவ்வளோதான். இன்னும் 3 பிளாக்கில் போச்சு. சரி நம்ம போய் வுட் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணலாம் கைஸ். ஃபர்னஸ் செஞ்சு அந்த கிளாஸ் செய்யலாம். இன்னும் ஒன்று இரு, இங்கே வா. இதை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு மூலையில் நீ வந்துட்டு சாப்பிடாதுடா. ஏற்கனவே விஷம்டாது. விஷத்தை போய் சாப்பிட்றேன். எடு. அவ்வளோதான். இது தூக்கிட்டு போய் வைக்கிறேன்டா ஓரமாக. எட்ராடே பேர் பார்த்தீங்களா? ஸ்வீட் பெரிஸா. ஸ்வீட் பெரிஸ் மேலே கால் வச்சா சாக்கடிக்குது. ஸ்வீட் பெரினா ஸ்வீட்டாலாம் இருக்கணும். இது என்ன ஹாட் பெரிஸாக இருக்குது? சரி ரைட், நம்ம ஃபுல்லாக அங்கே நட்டு வச்சுட்டு கிளம்பிடலாம். இங்கே வளர்ந்துச்சுன்னா நட்டு வைக்கிறதுக்கு ஏதோ தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு வந்தால் கூட நமக்கு ஆபத்து இல்லை. நட்டு வச்சு திருப்பியும் வேற எவனாக்காச்சும் அது ட்ராப் ஆகணுங்கிறதுக்கோசரமே பண்ணுறேன்.
ஓகே நம்ம வில்லேஜ்லாம் உஷாரான ஆளுக்கா, அவனுங்களாம் எதுவும் பண்ண மாட்டானுங்க. ஸ்வீட் பெரிஸ் இருந்தால் அது பக்கமே போக மாட்டானுங்க. இந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்க முக்காவாசி மரம் காற்றுல மிதக்கிறதுக்கு காரணம் சர்வேஷ். ஏன்னா அதில் இருக்கிற உட்டு எடுத்துட்டு மேலே செடிங்க மட்டும் அப்படியே காற்றுல மிதந்துட்டு இருக்குங்க. பார்க்கவே பயமாக இருக்கு, பேய் நிற்கிற மாதிரி. ஓகே, இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம போய் இந்த ஃபர்னஸில் இவன் பாருங்க ஸ்மூத்து காணி உனக்கு. ஐயோ மூஞ்சி முன்னாடி இருக்கு. முன்னாடி மூக்கு புடலங்கா மாதிரி தொங்குது. இங்கேடா மாட்டிக்கிட்டியா ஆளே, என்னடா மாட்டிக்கிட்டியா? ஐயோ யோ 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 யோ, இங்கேயும் இந்த பெரிஸ் வேற இருக்கே. மைண்ட் பண்ணி எடுத்து இங்கே காடி விழுது. ஓ அது முளைச்சி வர இதா ஸ்டேஜா, இது எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். போ சாவு. ஓகே நம்ம போய் எடுத்துகிட்டு இது சைடில் போய் நட்டு வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். அதே எடுத்துடலாம். ஸ்வீட் பெரிஸ், ஹாட் பெரிஸ். அது ஸ்வீட் பெரி இல்லை, ஹாட் பெரி. அவ்வளோதான் கைஸ் வச்சுட்டு இது பார்த்தீங்களா கைஸ், பெருசுலாம் அடி விழுது கைஸ். கொஞ்சம் கொஞ்சம் வளருது கைஸ். இப்போ போட்டது குட்டிலாம் அடி விழ மாட்டேங்குது கைஸ், என்னன்னு தெரியல. ஓகே இங்கே பாருங்க மேலே என்னமோ வலி போகுது. மேலே இது இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ், மேலே இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாக்ஸ் ஹீரோனை அடிச்சு காலியாக்குறேன். ஓடு 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 ஓடு. என்ன ஓடுது பார்த்தீங்களா? இது கைஸ் எங்கேமோ இருக்கு. அடுத்தடுத்து நம்ம என்னென்ன தெரியுமா கைஸ் பண்ணலாம்? மைனிங் பண்ணலாம், அப்புறம் ஒண்ணு. ஃபார்ம் வைக்கலாம். ரெண்டு. ஃபார்ம்ல என்னென்ன வளர்த்துவாங்களா அப்படின்னா மாடுங்க வளர்த்தலாம், மாடுங்க வளர்த்தலாம், கோழி வளர்த்தலாம், பன்னிக்குட்டி கூட வளர்த்தலாம் கைஸ். 3 கைஸ், 3 பாயிண்ட் இருக்குது கைஸ். செம்மையான கேம் கைஸ் இது ஆக்சுவலி. அதான் ஒன்றால் ஏற முடியல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ படிக்கட்டு கட்டி வச்சுருக்கேன்? நம்ம ஸ்டார் வச்சிடலாம் கைஸ். அப்படியே இப்படி காலை வச்சு அப்படி நம்மளை தூக்கிட்டு போயிடும். அது எக்ஸலேட்டரில். ஓகே சரி ரைட்டு, நம்ம இங்கே வச்சு ஓப்பன் பண்ணி. நீ அது ஆட்டோமேட்டிக் டோர்னு சொன்னேன், நீ அது வெளியிருந்து ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகுது, உள்ளே வந்து அப்படி கிட்ட போனால் ஓப்பன் ஆகிக்கும். சரி நம்ம இந்த ஃபர்னஸில் விட்டு வச்சுட்டு இந்த கிளாஸை கவர் பண்ணோம். ஓப்பன் பண்ணுறாடே. ஆஹா இப்போ நம்ம எதுக்கு வெளியே வந்தோம்? நம்ம போய் இந்த இதை எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அந்த 3 இது இருக்குல்லக்கா, அந்த 3 இதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். 3 இதுக்கு நீ இருக்கணும். 3 wood மேல roof எல்லாம் எடுக்காம இருக்கான். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் கைஸ். ஏன்னா நைட் ஆனால் மழை பெஞ்சுன்னா வண்டை மேலே வந்து விடுவோம். ஏன்னா அது கோலி குண்டா. மழை மழை மூஞ்சிலே விழுவும் கைஸ், அது சொல்லி தரல. அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுக்கல. கிச் கிச் பிக் மாத்து சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குங்க. ஸோ எப்பா அங்கே ஒரு வுட் இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வேணா இந்த வீடியோ ஊர்பட்ட வாட்டி கூட போட்டு பாருங்க, அவன் வந்துட்டு அப்படின்ட்டே தான் இருப்பான். இங்கே பாருங்கக்கா நிறைய ஸ்டிக் இருக்கு, போடு. எல்லா ஸ்டிக்கும் எனக்கு தான். எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான். பேய் இவன கைஸ் இது இடுப்பில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கானுங்க. இந்த வில்லேஜ் ட்ரெஸ்ஸு, இந்த வில்லேஜில் எல்லாருமே ட்ரேடர் தான் கைஸ் இருக்கானுங்க. இங்கே பார்த்திங்க பொண்ணு பார்த்தியா இல்லையா? நான் பார்த்து பூனைக்குட்டி போச்சு, எங்கே போச்சுன்னு வேறு தெரிலையே. அங்கே குட்டி ஒரு டவுட், இந்த மைண்ட் கிராஃப்ட்ல எப்பயுமே நைட் ஆனால் ஜாமிலாம் வருமே, வரல? அதுவா பீஸ்ஃபுல் மூட்ல சர்வைவல் விளாண்டுருக்கோம். அதனால இதுவே நம்ம கிரியேட்டிவ்ல கட்டியிருக்கலாம், ஆனால் நம்ம வந்து நாயமாக இருக்கணும். அதனால வந்து கிரியேட்டிவ்ல கட்டலாம். என்னது நாயா மாறணுமா? நாயமாக இருக்கணும். நாயா மாறணும். சரி ஓகே, அந்த 3 வுட்டையும் அதில் க்ளோஸ் பண்ணிடலாம். வுட்டை கையில் எடுத்துக்கோ. 3னா கரெக்டாக 3 தான் எடுத்துகிட்டு வரோம். இப்படிலாம் இருக்கவே கூடாது. சரி கருத்து தானம்மா. 3னா அப்போ திடீர்னு 10ல் என்ன பண்ணுவேன்? திரும்ப போய் எடுத்துகிட்டு வருமான்னு தானே இருப்பான். ஐயோ கிளாஸ் வேறு தீர்ந்து போச்சா. சரி நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ வந்து கொஞ்சம் வந்து நாங்கள் வச்சுட்டே காமிக்கிறோம் கைஸ். இப்போ வந்து இதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் சாண்டு தேடி அதெல்லாம் பண்ணி நான் கட் பண்ணி காமிச்சிடுறேன். கிளாஸ் கூட நம்ம ரியல் லைஃப்பில் இப்போ ஒரு வேளை நம்ம கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னு என்ன பண்ணுவோம்? இப்போ தப்பாக வச்சிட்டோன்னு வைங்களேன் கிளாஸை, அது உடச்சிட்டோன்னா திருப்பியும் வராது. இப்போ நம்ம வுட்டுக்கு உடஞ்சிருச்சுன்னா திருப்பி எடுத்தனா கூட வந்துடும். அதே மாதிரி இது கிளாஸ் எடுத்தால் வர முடியாது. அதெல்லாம் ஒரு கிரியேட்டிவ்னஸ். இப்படியா? சரி 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 ஓகே அவ்வளோதான். இன்னும் இது முடிச்சிடலாம் கைஸ். இந்த பக்கத்தை முடிச்சிடலாம். நம்மகிட்ட அதிகமாக இருக்குது கைஸ், இன்னும் 5 தான் இருக்கணும். அடுத்துல 2 தான் வைக்க முடியும். அவ்வளோதான், 2 பக்கம் முடிச்சிட்டோம் கைஸ். இது 2 வச்சுட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு காமிச்சிட்டோம் கைஸ். ஃபுல் வீடியோ கட்டி முடிச்சுட்டு காமிக்கணும் கைஸ். கீழே இறங்கி போய் நம்ம வந்து சாண்ட் எடுத்துகிட்டு வரேன். சாண்ட் எடுத்துகிட்டு பண்ணும்போது கட் பண்ணிடுவோம் கைஸ், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ. ஸோ வந்து சாண்ட் எடுத்து
ஆஹா யோ 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 இந்த யோ செடியை வேற கரெக்டா இவன் தண்ணிக்கிட்டே பண்ணி வச்சிருந்த சாண்ட் எப்படிடா எடுப்ப? சாண்ட் அங்கே இருக்கு பாருங்க, நம்ம நிறைய எடுத்துக்கலாம். நிறையவே இருக்கு, பத்தாது கைஸ் நம்ம இதுக்கு. சாண்ட் எடுக்க சொன்னா அங்கே நேரம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. ஸோ அதை வந்து ஃபர்னஸில் பற்ற வைக்க நிறைய எடுத்துக்கலாம் கைஸ். பிளாங்க் ரொம்ப தேவைப்படும். ஓகே, அப்படியே குதிச்சு இவ்வளோ கீழே விழுந்துச்சு. ஏய், தண்ணிக்குள்ளே சூப்பராக இருக்குல்ல. தண்ணிக்குள்ள பார்க்கறதுக்கே ஏதோ வித்தியாசமான உலகம் மாதிரி இருக்கு. ஆமாம், அழகாக இருக்கு. ஓகே, உள்ளார மீன்லாம் இருந்துச்சு, அடித்து எடுத்துக்கலாமா கறியை? அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். நல்ல வேலையை இப்போ வீடு கட்டி முடிக்கிற வேலையா? சரி கைஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் பீஸ்ஃபுல்னால நம்மளுக்கு பசிக்காது கைஸ். ஒரு வாட்டி கூட. இதுவே ஈஸி மூட்ல வந்தா பயங்கரமா பசிக்கும். சர்வைவலுக்கு வருமா, அதுக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க. நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அடுத்த சர்வைவலுக்கு வருவோம், அப்படின்னா வர மாட்டோம். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அந்த மாதிரி அதிகமாக நீங்கள் பண்ணீங்கன்னா நாங்கள் சர்வைவலுக்கு வருவோம், அப்படி இல்லைன்னா நாங்கள் வர மாட்டோம். எப்படி எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறோம் பார்த்தீங்களா? சரி, ரேட்டு நம்ம நிறைய உட் எடுத்து ஃபர்னஸ்க்கு வைக்கலாம் கைஸ். ஏன்னா வந்து நம்ம இன்னும் கிளாஸ் மட்டும் தான் வைக்கலாம். கிளாஸ் வச்சோம்னா சூப்பராக நம்ம வீடு ரெடி ஆகிடும். ஆக்சுவலி இதுலேயே வந்து மல்டிப்ளேயர் மூடு இருக்குது கைஸ், 2 players விளையாடுற மாதிரி. அதுவும் நம்ம பண்ணலாம். இருக்கா? இருக்குமே. மல்டிப்ளேயர்னாலே இல்லை, எத்தனை பேர் வேணால் விளையாடலாம்க்கா. ஸோ வந்து நம்ம நிறைய இது உட் விளையாடலாம். 10 பேர் விளையாடலாம். 30,000 பேர் விளையாடலாம். சரி, ரைட்டு, நம்ம போய் 15 லட்சம் பேர் இந்த உலகம் எல்லாமே விளையாட முடியும். அதுக்கு எல்லாம் மைன்கிராஃப்ட் வச்சுருக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து இங்கே வந்து சாண்டில் வச்சு நாங்கள் ஸ்கிப் பண்ணியே காமிச்சிடுறோம் கீஸ். அதுக்கு முன்னாடி கிராஃப்டிங் டேபிளில் வந்து என்ன எடுக்கலாம்? அவன் எதுக்கு இங்கே வந்தேன்? அந்த டெய்ல்ஸ் மாதிரி வந்துச்சுல, அதை எடுக்க வந்தேன் கீஸ். ஆமாம், ஆனால் அந்த டெய்ல்ஸை இங்கே காணுமே. ஏதோ ஓக் ப்ரெஷர் என்னமோ இருந்துச்சு கைஸ், அது பேர் எங்கே போச்சுன்னு தான் தெரில. எங்கடா இருக்குது? இங்கே இருக்குது பாருங்க. ஆனால் இதுக்கு நிறைய தேவை போலையே. சொல்லுங்க கைஸ், இதுனா நான் பண்ணி ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். கிளாஸ் வைக்கிற டைல்ஸ் வைக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஸ்கிப் பண்ணணும். இப்போ வந்து லேடர் வைக்கலாம் போல கைஸ். ஓகே, இந்த ஸ்ப்ளக்ஸ் பிளான்ட்டா? இது எனக்கு தேவையில்லையே, நம்மளுக்கு இந்த பிளாங்க் தான் வேணும். அதுக்கு இந்த மாதிரி எதுவும் மரம் வேணுமா கைஸ்? சரி கைஸ், நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டே காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணுறேன்னு சொல்கிறானா தவிர பண்ண மாட்டேங்கிறானேடா. பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னும் தெரியுது, இன்னும் ஒரே ஒரு இதுதான் வைக்கணும். ஸோ வந்து இன்னும் ஒரே ஒரு ஜன்னல் தான் வைக்கணும் கைஸ். இதை வந்து நம்ம உருக்கி வந்து வேலை முடிஞ்சு அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடு கட்டி முடிக்க போகிறோம். ஓவர் குஷி ஆகாத, இன்னும் மாடி வீடு செய்யணும், மொட்டை வீடு செய்யணும், மொட்டை மாடி வீடு. அவ்வளோதான் கைஸ், சூப்பர் கைஸ், நம்ம வீடு கட்ட முடிச்சாச்சு. சூப்பரே கைஸ், நம்ம போய் தூக்கிட்டு நம்ம காலில் காமிக்கிறேன் நம்ம வீடை. இப்போ வெளியே போய் காமிக்கிறேன் கைஸ், நம்ம வீடு செம்மையாக இருக்க போகுது. நான் ஓப்பன் பண்ணேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வீடு கைஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.